வணக்கம். இரண்டாவது திருமணம் செய்கிறவங்க செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுத்துக்கொள்ளணுமா? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, திருமணத்திற்கு ரெண்டு விஷயங்கள் தான் முக்கியம். ஒன்று திருமண உறவுகள் பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். ஏன் நிறைய விவாகரத்துக்கள் வருது? திருமணங்களில் சண்டைகள், பிரச்சனைகள். திருமண உறவுகளை பற்றி நம்ம எந்த இடத்துலையும் நம்ம யாருக்கும் சொல்லித்தரதில்லை. இப்போ காலம் மாறிடுச்சு. முன்ன கணவர் தான் எல்லாத்தையும் முடிவு செய்வார், மனைவி அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ மனைவி வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சமமாக மாறி இருக்கும்போது இந்த சமுதாய சூழல் முற்றிலுமாக மாறிடுச்சு. தி ரோல் ஆஃப் த ஃபீமேல், பெண்களுடைய பங்கு மாறி இருக்கு. ஆனால் இன்னும் பழைய விதிமுறைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் கொண்டு போக முடியாது. அப்போது இவங்களுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, விவாகரத்துக்கள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ திருமண உறவுகளை பற்றிய விஞ்ஞானபூர்வமான விதிமுறைகள், தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்றது இல்லை, விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விதிமுறைகள் இருக்குது. அதை கண்டிப்பாக படித்து தெரிந்து கொள்ளணும். நம்ம பாடப்புத்தகத்திலேயாவது சேர்க்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இரண்டாவது, செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா எதுவுமே தெரியாமல் நீங்கள் திருமணத்துக்குள்ளே, வயசான ஒரே காரணத்தில் திருமணத்துக்குள்ளே இறங்கும்போது பல பிரச்சனைகள் அவங்களுக்கு சந்திக்கிறாங்க. அது அவங்களுக்குள்ள பெரிய சண்டைகள். அன்கன்சுமேட்டட் மேரேஜ், திருமணமாகி செக்ஸ் பண்ண முடியலைன்றது ஒரு 4% பேர், ஒரு 15% பேர் குழந்தை இல்லை. பல்வேறு சண்டைகள்னால அவங்க விவாகரத்துக்கு வந்துடுறாங்க. இதை தவிர வேறு நிறைய பிரச்சனை. அப்போது உறவுகள் பற்றிய அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது, செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எல்லாருக்கும் எடுக்கலாம். ஏன்னா அதுதான் திருமணத்துக்கான ப்ரிப்பரேஷன். நாம் என்ன பண்ணுறோன்னா, ஏராளமாக எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம், ஒரே குட்டி சாப்பாடு போடுறோம், எல்லாருக்கும் நகை துணியெல்லாம் எடுக்கிறோம், நிறைய செலவுகள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பண்ணுறோம், அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அது எதுவுமே திருமணத்தை காப்பாற்றாது. கல்யாணம் ஆகிட்டு விவாகரத்து தான் ஆகுது. அப்போ திருமணத்தை காப்பது என்பது இந்த மாதிரியான அடிப்படை, அதுக்கான முக்கியமான டெஸ்ட்ன்றது செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் திருமணத்திற்கு முன் ஆலோசனையும் தான். ஒரு எலக்ட்ரீஷியனாக கூட நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், எல்லா வேலைகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆனால் திருமணம், இப்போ எலக்ட்ரீஷியன் ட்ரைனிங் எல்லாம் ஒருத்தர் எலக்ட்ரிசிட்டியில் கை வச்சாருன்னா ஷாக் அடிக்க தான் செய்யும். அந்த மாதிரி திருமணம் ஆகிறவங்களுக்கு எதையுமே சொல்லிக் கொடுக்காம நேர திருமண பந்தத்தில் அவங்கள தள்ளி விட்டோன்னா திருமண பந்தம் இனிமையாக இருக்கிறதுக்கு பதிலாக ஷாக் அடிக்கும். பல திரைப்படங்களும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கு, சோஷியல் மீடியாக்களையும் அதான் வாதிச்சிட்ருக்காங்க. ஏன்னா இதுக்கு நம்ம எதையுமே ப்ரிப்பரேஷனே இல்லாமல் ராவாக நம்ம போய் இறங்கும்போது நமக்கு பிரச்சனைகள் காத்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஓரளவுக்கு இதை பற்றிய ஒரு புரிதலோடு நம்ம போகும்போது ஒரு அற்புதமான திருமண உறவில் நம்மளால் வாழ முடியும். அதனால் திருமணத்திற்கு முன்பு திருமண ஆலோசனை, முன் ஆலோசனை, செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ரெண்டும் அடிப்படையானவை, முக்கியமானவை, அதுதான் முதன்மையானவை. மற்றதெல்லாம் தேவையே இல்லை, வெளிப்பகட்டு வேண்டியதில்லை. அதனால் இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவை. வணக்கம்.